அண்ணி சொல்லுங்க நீ. மாமா வாங்க, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. என்ன மாப்பிள? காதை கொடுங்க மாமா. ஓகேவா? இந்தாங்க கர்ச்சீஃப் வச்சுக்கங்க. நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. சூப்பர் முத்து மாமா, நான் நினைச்சதை அப்படியே கொண்டு வந்துட்டீங்க. நீ இதை தவிர வேற என்னத்தை நினைப்ப? சந்தோஷமா? அப்பா என்ன சிரிப்பு. ஹாப்பி Happy birthday to you. ஹாப்பி பர்த்டே டு யூ. எந்திரிச்சு வா, ரூமை விட்டு வெளியே வா. வா. அந்த கத்தியை எடு. அந்த ஷாண்டிலியர் லைட் இருக்கு பாரு, அந்த லைட் இப்போ கீழே விழணும். நீ போய் லைட்டை கட்டிருக்கிற அந்த கயிறை அறுத்து விடணும். ஓ. ஸ்வேதா, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்கா? சொல்றேன் வா. என்ன படம் பண்ணிட்டு இருக்க நீ? எது கயிறு அறுத்து விட்ட? எது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? என்ன ஆச்சு உனக்கு? எந்த கயிறுப்பா? யார் அறுத்து விட்டா? கயிறு அறுத்து விட்டுட்டு யார் அறுத்து விட்டான்னு கேக்குறியா? ஒன்னும் சொல்லி தப்பு இல்ல, உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்துட்டல, அதெல்லாம் இந்த மாதிரி வேலை இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு நீ பொய் வர பேசிட்டு இருக்க. நீ ஏன் முத்து மாமா இவ்வளவு கோவப்படுற? சின்ன புள்ள
தாங்க மாட்டா. எது சின்ன பிள்ளை தாங்க மாட்டாளா? சின்ன பிள்ளை பண்ற வேலையை பண்ணிருக்காவ? எவ்வளவு ஆபத்துல விஷயம் பண்ணிருக்கா? அவளுக்கு நீங்க சப்போர்ட் பண்றியா? கயிறு அறுத்து விட்டுட்டு அப்புறம் யாருன்னு என்ன கேக்குற? என்கிட்ட போய் பேசுறா? எவ்வளவு தைரியம் வந்துருச்சு பாரு அவளுக்கு. எனக்கு நிஜமாவே எதுவுமே தெரியலப்பா. தூங்கிட்டு இருந்தனா எப்படி இங்க வந்த, எப்படி கயிறு அருந்து விழுந்ததுன்னு எதுவுமே எனக்கு தெரியலப்பா. என்ன நம்புங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. மாப்பிள்ள, இன்னைக்கு காலையில் என்ன நடந்தது தெரியுமா? ருத்ரா குட்டி, இப்படி முக்கியமானது கிழிச்சு போடலாமா? தப்பு இல்லையா? நானா கிழிச்சு போட்டேன்? மாப்பிள்ள, அது மட்டும் இல்லடா, ராத்திரி மொட்டை மாடியில் கூட ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஜனனியும் கௌதமும் என்கிட்ட சொன்னாங்கடா. டேய் என்னடா நீ என்கிட்ட சொல்லிருக்கணும்லடா? இல்ல, என்ன விளையாட்டு விஷயமா அது? எவ்வளவு சீரியஸான விஷயம் இதை போய் என்கிட்ட மறைச்சிருக்க? ருத்ரவா, ஐயோ ஐயோ, என் பொண்ணு என்கிட்ட வர மாட்டேங்குது. தங்கச்சி அழாதம்மா. ருத்ரா குட்டி பாடுறா, உன்னால அம்மா இப்படி அழறாங்க. உனக்கு ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? தங்கச்சி அழாத, எல்லாம் சரியாகும்மா. மாப்பிள்ள அவளுக்கு சொல்றா. இதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லடா. இதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லடா. நீ வெண்ணில பாத்துக்கோ. தங்கச்சி பாத்துமா. ஐயோ, என்ன வினிலா, வார்த்தைக்கு வார்த்தை ருத்ரா நான் பெத்த பொண்ணுன்ப. இப்போ அவ உன்னை பார்த்தாலே பயப்படுறா போல இருக்கே. ஆமா, ருத்ராவோட நீ போல? அடடடடா, போயிருக்கலாம்ல. நீ போனா தானே அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கும். என்னையே முறைக்கிற? அவ உன்னை பார்த்து பயந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் ஏதோ பண்ண மாதிரி என்ன எதுக்கு அப்படி பாக்குற? என்ன ரொம்ப வலிக்குதோ? இது வரைக்கும் நீ என்னென்னமோ தொந்தரவு பண்ணதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டேன். முத்து மாமாவுக்கு தொல்லை ஆயிடக்கூடாதுன்னு நான் அமைதியா இருந்தேன். இப்ப நீ என் பொண்ணையே தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டல. ஐயோ, நான் இதை வேடிக்கை பார்த்துட்டு மட்டும் சும்மா இருந்துருவேன்னு நினைச்சிடாத. அப்படியே உன் குரல் வலைய கழிச்சு தூக்கிடுவேடி. அண்ணி, ஸ்வேதா, அவ்வளவுதான் உனக்கு. உன்னை சும்மா விட மாட்டேன், கொன்னுடுவேன். தம்பி, யோசிக்காத, இங்க வாப்பா. பாப்பா வாடா. என்னப்பா ஆச்சு? உன் முகத்தை பாக்குறப்போ ஏதோ உனக்கு பெரிய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனைப்பா? இங்க பாருப்பா, தெய்வத்தோட அனுகிரகங்கிறது இந்த பூமியில நடக்கிற
ஒவ்வொரு விஷயத்திலையும் இருக்கு. நீ இந்த இடத்துக்கு வந்தது, என்ன பார்த்தது எல்லாமே அவன் செயல். என் மேல நம்பிக்கை இருந்தா சொல்லு, இல்லன்னா பரவாயில்ல. அப்படி இல்லை சாமி, இல்லை சாமி. அது என் பொண்ணு இப்போ இயல்பா இல்லை. மனசுக்கு அது சொல்ல தெரியல, ஏதோ ஒன்று ஆயிருக்கு. என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என் குழந்தைய ஏன் சித்திரவதை பண்ற? இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? என்னாலதான் இப்படி எல்லாம் நடக்குதோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் ருத்ராவ எப்படியாவது மீட்டு கொடுத்துரு. அவ எனக்கு வேணும். தயவு செஞ்சு கருணை காட்டு. அண்ணி, அழாதீங்க அண்ணி. உங்க நம்பிக்கை வீண் போகாது. கண்டிப்பா ருத்ரா நல்லபடியா குணமாகி வந்துருவா. அழாதீங்க அண்ணி. அன்னைக்கு ராத்திரி நான் அசந்து தூங்குனதுதான் தப்பு. அந்த ஸ்வேதா ருத்ராவை கூட்டிட்டு போய் என்னமோ பண்ணிட்டா. அதனாலதான் அவ இப்படி எல்லாம் நடந்துக்கிறா. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? தங்கச்சி, எல்லாமே கூடி சீக்கிரம் சரியாயிருமா, நீ கவலைப்படாத. ருத்ரா குட்டி கொண்டாவாது, அவன் நல்லபடியா திரும்ப வந்துடும். பொன்னாச்சி அம்மா, நீதான் கதின்னு உன் முன்னாடி வந்து நிக்கிற. என் மக ருத்ரா பாவம், எதுவும் அறியாத பொண்ணு. அவளுக்கு ஏற்பட்டிருக்க பிரச்சனையில இருந்து நல்லபடியா மீண்டு வரணும். என் முத்து மாமாவும் அவளும் நல்லபடியா திரும்பி வரணும். அது உன்னோட பொறுப்பாத்தா. முத்தரசன் எங்க அண்ணன் தான். ஆனா இப்ப அவர் ஊர்ல இல்லையே, வெளியூர் போயிருக்காரு. எதுக்காக போயிருக்காரு? என்கிட்ட சொல்றதுக்கு தயங்காதீங்க. நான் ஏற்கனவே முத்தரசன் ஐயா கிட்ட முக்கியமான சில விஷயங்களை சொல்லியிருக்கேன். என்ன முக்கியமான விஷயம் சொல்லிருக்கீங்க? அது சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்ல. அவர் கூட ஒருத்தர் இருப்பார்ல, இடுப்புல துண்டு கட்டிக்கிட்டு. அவருக்கு என்ன நல்லா தெரியும். யாரு? ஓ, அண்ணாமலை அண்ணன் சொல்றீங்களா? அவர்தான் நினைக்கிறேன். அவரு அண்ணியோட கோயிலுக்கு போயிருக்காரு. எந்த கோயிலுக்கு போயிருக்காரு? நம்ம ஊரு பொன்னாச்சி அம்மன் கோயிலுக்கு. சரிங்க, நான் அங்க போய் பாத்துக்கிறேன். ரொம்ப அவசரமான விஷயம். ஆத்தா மகமாயி, எப்படியாவது நடக்க போற கெடுதல தடுத்தாகணுமே. எப்படியாவது. குருஜியை பார்க்கணும். வாங்க. சரி, உங்க குழந்தை இங்க உட்காரட்டும். நீங்க தனியா போய் அந்த தியான மண்டபத்துல உட்காருங்க. என்னம்மா சொல்றீங்க? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்னு முத்தரசன் கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கீங்களா? ஆமாங்கய்யா. அவனோட பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தோன்னா அவளை குணப்படுத்தணுங்கிறதுக்காக டென்ஷன்ல நீங்க சொன்னதை மறந்துட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். இப்ப அவர் பொண்ணை சரி பண்றதுக்காக போயிருக்க அந்த ஊர்ல தான் அவருக்கு ஆபத்து இருக்கிறதா ஏன் அத்தா என் கனவுல வந்து சொன்னான். அவரு போயிருக்கிற இடத்துல அவரை வசியம் பண்றதுக்காக ஒரு துர்சக்திய அவர் மேல ஏவி விட போறாங்க. அந்த ஏவலை பண்றதுக்கு முன்னால நாம அவரை காப்பாத்தி ஆகணும்.
முத்து மாமாவுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம். என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. பஞ்சபூதங்கள் வடிவில் உள்ள அம்மன் சிலைகளை வச்சு பதில் பூஜை செய்யணும். இத செய்யறதுக்காக இங்க ஒரு சாமியார் இருக்காரு. ஆனா பூஜைக்கு முன்னால மிக கடுமையான வேண்டுதல்களை செய்யணும். சரியா செஞ்சிட்டா முத்தரசன் ஐயாவ அவங்க வசியம் பண்ணாம தடுத்துடலாம். என்ன மாதிரி வேண்டுதல் எல்லாம் செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். நீங்க சொன்ன எல்லாத்தையும் கண்டிப்பா செய்யறேம்மா. ருத்ராக்காகவும் என் முத்து மாமாவுக்காகவும் என் உயிரை விட கூட தயாரா இருக்கேன். நீங்க இவங்க சொல்ற சாமியார வர வைங்க. சரி சரி தங்கச்சி, வாங்கம்மா. அதான் இந்த அம்மாவை நீதான் கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்தினு உணர்ற. கண்டிப்பா நான் செய்ய போற பூஜை வேண்டுதல்கள் எல்லாத்துக்கும் நீதான் துணை இருந்து அருள் புரியணும். அதான் இனிமே நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கல்யாணம் நடக்க போகுது. நீங்க இவ்ளோ சொல்றீங்க, ஆனாலும் எனக்கு நம்பிக்கையை விட பயம்தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா ஒருவேளை பூஜையில எதுவும் தடங்கள் வந்து இப்போ நடந்த எல்லா விஷயத்துக்கும் நான் தான் காரணம்னு தெரிய வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இல்ல ஒரு நொடி கூட என் மாமா என்ன அந்த வீட்டுல இருக்க விட மாட்டாரு. கழுத்தை புடிச்சு அசிங்கப்படுத்தி வெளியே தள்ளிடுவார். அதனால தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் இல்லாம நடத்தி கொடுங்க. அட என்னம்மா நீங்க, என் உயிரை பணையம் வச்சு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சந்தேகப்பட்டு பேசிட்டு இருக்கீங்களே? ஒரு நிமிஷம் என் கூட வாங்க, உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். வாங்க. வருது, வாங்க. உங்க பேர் என்ன? முத்தரசன். உங்க ஊர் என்ன? படூர். உங்க பொண்ணோட பேர் என்ன? ருத்ரா. சரி, இப்போ நீங்க யார கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? ஸ்வேதா. உங்களது ஆசைப்படியே இந்த திருமணம் நடக்க எனது பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள். நடக்க போற பூஜையில குருஜி முத்தரச மனசுல சூட்சும விதைய விதைக்க போறாரு. இந்த வசியம் முத்தரச மனசுல எப்போதும் இருந்துகிட்டு ஸ்வேதான்ற உங்க பேரு தான் திருமணம் செஞ்சுக்க போற பொண்ணோட பேருன்னு அவர் மனசுல நிலைச்சு நின்னுடும். அது மட்டும் இல்ல, இந்த வசியத்தை எப்பேற்பட்ட சக்தி கொண்டவர்களும் எடுக்க முடியாது. மீறி எடுக்க முயற்சித்தா எடுக்க நினைக்கிறவங்களுக்கும் முத்தரசம் உயிருக்கும் ஆபத்து நேரும். இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பூஜை தான் இப்ப நடக்க போகுது. நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறப்போ மிகப்பெரிய விஷயத்தை தான் குருஜி பண்ண போறாருன்னு தோணுது. இங்க பாருங்கம்மா, இதுக்கு குருஜியை சம்மதிக்க வைக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இது மிகப்பெரிய காரியம், ரொம்ப பிரயத்தனப்பட்டு செய்யணும்னாரு. அதனால ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவாகும். அதையும் சொல்லிடுறேன். நீங்க பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. இத மட்டும் சரியா செய்ய சொல்லிடுங்க, நான் 10 லட்சமா தரேன். கவலையே படாதீங்க, இனி நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். என் வாழ்நாள் முழுக்க உங்களை நான் மறக்கவே மாட்டேன். அன்னைக்கு சித்ராவால அந்த பூஜை தடப்பட்டதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்னு
எனக்கு இப்ப தோணுது. ஏன்னா அன்னைக்கு தடைப்பட்டுடுச்சுங்கிற குற்ற உணர்வாலதான் நீங்க இன்னைக்கு எனக்கு இத்தனை உதவி பண்ணி கொடுத்திருக்கீங்க. என்னப்பா விஷயம்? நம்ம ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் பஞ்சாயத்து சார்பா அறிவிக்கிறது என்னன்னா, நாம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவரும் அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னா நமக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாரு முத்தரசையா. அவரு குடும்பத்துல மிகப்பெரிய பிரச்சனை உண்டாயிருக்கு. அவருக்காகவும் அவர் பொண்ணு ருத்ராக்காகவும் நம்ம வெண்ணிலாமா நாளைக்கு அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல குளத்தாங்கர அம்மன் கோவில்ல பஞ்சபூதங்களை குளிர்விக்க பூஜை பண்ண போறாங்க. எல்லாரும் வந்துருங்க. பாத்தீங்களாமா, இது சக்தி வாய்ந்த பூஜை. இந்த பூஜையில உருவாக்கப்படுற சக்தி அளப்பரிய சக்தி. இதோட தாக்கம் நம்மள கூட பாதிக்கும். ஆனா குருஜி தன்னோட தவ வலிமையால முத்தரச ருத்ராவை மட்டும் பாதிக்கிற அளவுக்கு கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு. இந்த பூஜையோட மகத்துவம் என்னன்னு உனக்கு தெரியுதாமா? இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவரு எல்லாம் சொன்னார். இந்த உலகத்துல பல்வேறு விதமான தேகங்கள் இருக்கு. இருள் தேகம், மருள் தேகம், சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம், ஆணவ தேகம்னு நிறைய இருக்கு. இதுல இருள் தேகத்தை தான் நிறைய பேர் பெற்று இருக்காங்க. அது பாவ மூட்டையா கர்ம வினையோட நீட்சமா வளர்ந்து நிக்குது. அப்பேற்பட்ட உடலை தன்வயப்படுத்துறதுங்கிறது என்ன போன்ற ஆட்களுக்கு சாதாரண விஷயம். இதை நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த விளக்கத்தை கொடுக்கிறேன். எந்த யோசனையும் வேண்டாம், தைரியமா நம்பிக்கையோட இருங்க. இந்த இந்த பூஜையில ஊர் மக்கள் எல்லாரும் மனமொத்த நிலையில கலந்துக்கிறதுங்கிறது மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை உருவாக்கும். இந்த பூஜை நடந்து முடிகிற வரைக்கும் இங்க இருக்கிற எல்லாரும் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன். சரிங்க சாமி. எதுக்காக இந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்லணுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு சொன்னீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும்.
அனைத்திற்கும் ஆதாரம். இந்த மண்ணின் சக்தியே நீராக, மலராக, மனிதனாக உருவெடுக்கிறது. மண்ணில் உருவான அனைத்தும் திரும்ப மண்ணிலேயே சேரும் என்பது இயற்கையின் விதி. இந்த மண்ணில் உள்ள சக்திதான் உடலில் உள்ள மூலாதாரத்தின் ஆதாரம். அண்ணி, இந்த பாலை குடிங்க. ஆத்தாவோட அருள் அவளுக்கு பரிபூரணமா இருக்கு. எதுவும் நடக்காது. அடுத்த வேண்டுதலை நிறைவேற்றிடலாம். சக்தியிலும் நிறைந்திருக்கும் நீர் சக்தியை உனக்கு சமர்ப்பிக்கிறேன். வெண்ணிலா, இங்க வாமா. இங்க வந்து பூஜையில கொஞ்ச நேரம் உட்காரு. எந்த காரியத்தையும் நடத்தி முடிக்கணும்னா நம்பிக்கையும் தைரியமும் மிக மிக முக்கியம். உன்னோட மன உறுதி என்னையே அசத்திருச்சுமா. கண்டிப்பா அந்த ஆத்தா உன்னை வழி நடத்துவா, வேண்டியதெல்லாம் செய்வா. எல்லாவற்றிற்கும் உள்ளிருந்து சூட்டை கொடுத்து இயங்க வைக்கும் ஆதார சக்தியான நெருப்பே நீதான், அனைத்திற்கும் ஆதாரம். இந்த மகா சக்தியை வசியப்படுத்தி உனக்கு அனுப்புவதில் மன நிறைவு கொள்கிறேன்.
என்பது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் தன்னுள் வைத்திருக்கும் பஞ்சபூதம். பிரபஞ்சத்தின் சிதம்பர ரகசியம். வெட்டவெளி ஆகாயத்திலேயே எல்லாம் கொட்டி கிடக்கிறது. வசியப்படுத்தும் மந்திரத்தை சொல்லி அந்த சக்தியை உன் முன்னால் படைக்கிறேன். அங்க பாருங்க, அம்மன் சிலை சிகப்பா மாறிட்டு இருக்கு. யத் இப்பு பங்கா தங்கா குஷிமா தனுஷ. இந்த பூஜையை நிறுத்த யாரோ எங்கிருந்தோ எதிர் பூஜை நடத்தி தடங்கல் பண்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம நினைச்சத முடிக்கணும். இதே போக்குல போச்சுன்னா பூஜை நம்ம நினைச்சபடி நடக்காது. மருது, இந்த முறையும் பிரச்சனை வருது. கண்டிப்பா அந்த வெண்ணிலாவும் அண்ணாமலை கோஷ்டியும் ஏதோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். வெண்ணிலா, உன்னோட நல்ல மனசாலையும் ஒரு மனதா நீ வேண்டிக்கிட்ட விரத வேண்டுதலாலையும் இந்த பூஜை நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. குளத்துல கொட்ட வேண்டியது தரையில கொட்டிடுச்சு. பூஜை சரியா முடியாம போயிடுச்சு. யாருன்னு தெரியல, இடிச்சு தள்ளிட்டு போயிட்டாங்க. இதனால ருத்ராக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கோ. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் செத்துருவேன். நான் சத்தியமா செத்துருவேன். சக்தியையும் உன் முன்னால் வரச் செய்திருக்கிறேன்.
இந்த பஞ்சபூத வசிய சக்தியின் பலனாக, நான் செய்த யாகத்தின் பலனாக, நான் வேண்டியிருக்கும் மாங்கல்ய பாக்கியத்தை இங்கே தந்தருள வேண்டுகிறேன். பாத்தீங்களா, மாங்கல்யம் இது மிக மிக சக்தி வாய்ந்தது. இது ஒரு முறை உங்க கழுத்துல ஏறிட்டா யாராலையும் அதை ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க நினைச்ச மாதிரி முத்தரச மனைவியா வாழலாம். பிரம்ம முகூர்த்தத்துக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. பிரம்ம முகூர்த்தத்துல நடக்க போற உங்க கல்யாணம் காலத்துக்கும் நிலைச்சு நிற்கும். பாம்பு குருஜி,